போர்ட் கில்லான் பூலாயிண்டா கம்போங் சுங்காய் பினாங்கில் மிளகாய் பயிரிட்டை நவீன முறையில் தொடங்கி நிறைவான வருவாய் ஈட்டி சாதனை படைத்து வருகிறார் 25 வயது நிரம்பிய வினேஷ்குமார் ரத்தினகுமார். குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் அதிக லாபம் தரும் பயிராக மிளகாய் விளங்குகிறது என குறிப்பிட்ட இந்த இளம் விவசாயி, விவசாயத்துறையில் நீண்ட கால அனுபவம் வாய்ந்தவரான சில்லி குணாவின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலுடன் தனது பெற்றோரின் துணையோடு இந்த மிளகாய் பயிரிடு விவசாயத்துறையை சுய தொழிலாக தேர்ந்தெடுத்து நம்பிக்கையுடன் பயிரிடு செய்து வருவதாக வினேஷ்குமார் குறிப்பிட்டார். இங்கு சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பளவை கொண்ட நிலத்தில் அமைந்துள்ள இந்த அக்ராஸ் விவசாய பண்ணையை முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் சுக்கிம் தலைவருமான டத்தோ டி மோகன் அதிகாரப்பூர்வமாக இன்று காலை தொடக்கி வைத்து பார்வையிட்டார். இதன் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் பேசிய அவர், இது போன்ற விவசாயத்துறையை சுய தொழிலாக தொடங்கி வெற்றி பெற வேண்டும் என்றால் வியர்வை சிந்தி கடுமையாக உழைக்க தயாராக வேண்டும் என அறிவுறுத்தினார். அந்த வகையில் இந்த மிளகாய் பயிரிடு துறையில் துணிச்சலுடனும் ஆர்வத்துடனும் களமிறங்கி உழைப்பை மூலதனமாக விதைத்து பயிரிட்டை தொடங்கியுள்ள வினேஷ்குமாரை தாம் வெகுவாக பாராட்டுவதாக டத்தோ மோகன் குறிப்பிட்டார். இவரை முன் உதாரணமாக கொண்டு நம் இந்திய இளைஞர்கள் விவசாயத்துறையில் கால் பதித்து வெற்றி பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இன்றைய நிகழ்வில் வினேஷ்குமாரின் பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் விவசாயத்துறையை சார்ந்த விநியோகிஸ்தர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இன்னைக்கு நான் அக்ரி ஃபார்மிங் வந்தேன். அதாவது இங்கே பார்த்தீங்களா, புலாவிண்டால சகோதரர் வினேஷ்குமாரும் அதோட கன்சல்டன்ட் சில்லி குணா. நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா சிறப்பாக நல்லா இருக்கு மிளகாவோட சில்லினாலே நம்ம அடிப்படை நம்ம வீட்டில் யாரும் பாய்க்கலன்னா சம்திங்கிறவங்க அவங்க. அதனால மிளகா ஒரு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய பேர் செஞ்சும் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதை முறையாக செஞ்சோமா சக்ஸஸ்ஃபுல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. முறையாக செய்யணும். முறையாக செய்கிறதுனா அதாவது முறையாக செய்யணும்னா எப்படி செய்யணும், என்ன மாதிரி மெட்டீரியல் பாய்க்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான உரம், என்ன மாதிரியான விதை, அந்த மாதிரி செஞ்சீங்களா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேக்கில் சகோதரர் வினேஷ்குமார் செஞ்சுருக்காரு. அதோட கன்சல்டன்ட் சில்லி குணாவை பற்றி சொல்ல தேவையில்லை. குணா ரொம்ப நாளாக அதாவது மிளகா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த வேலை வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் சகோதரர் வினேஷ்குமாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம் ஒரு சிறப்பான விஷயம். அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழு அவங்களோட எஃபர்ட்டை போட்டிங்களா கண்டிப்பாக அந்த செய்கிற சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்கும்போது இந்த சில்லிலாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களோட இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாய் பார்த்தீங்கன்னா வினேஷ்குமார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு 25 தான். அதை சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில், அதாவது குறிப்பாக அக்ரிகல்ச்சர் துறையில் வரணும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் வேர்த்துக்குண்டு அப்படி இருக்குல்ல, வேர்த்து ஊற்றி எடுக்கணும், உழைச்சா தான் அக்ரிகல்ச்சரில் வர முடியும். நிறைய பேர் ஏக்கானில் இருந்துட்டு அக்ரிகல்ச்சர் தான் தயவு செஞ்சு வராதிங்க, கிட்ட பேர் வராதிங்க. ஸோ அதனால் இப்போ எண்ணெயை வச்சுட்டு வாட்டுறாங்க பார்த்தீங்களா, வெயில் நல்லா வச்சுட்டு. அதான் இது இல்லை, இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்த வேலை துறையில். அதனால் நீங்களும் இந்த வேலையில் இந்த வெயிலோட இருந்து இந்த அவசியம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த விவசாயத்துறையில் 2012 ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சு 13லேருந்து சொந்தமாக ஒரு ஃபார்ம் செய்ய ஆரம்பித்து இன்ன வரைக்கும் முழு நேரமாக விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மிளகா தான் நட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் மார்க்கெட்டிங் எனக்கு ஒரு விற்கிறது பிரச்சனை எனக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா 10 வருஷம் பார்க்கும்போது நம்ம நிறைய டீம் வச்சுருக்கோம் விற்கிறதுக்குன்னு. அதனால் அவங்களுக்கு நம்மக்கிட்ட மிளகா செடி கேட்டுறவங்களுக்கு 2 வாய்ப்பு கொடுப்போம். ஒன்று, நீங்கள் சொந்தமாக விற்றுக்கிறீங்களா, இல்லை என்னோட உதவி வேணுமான்னு. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் சொந்தமாக தேடி செய்யுங்கன்னு. அவங்க செய்ய முடியாத பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற டீமுக்கு அவங்கள பேசிவிடுவோம். அவங்க அங்கே கொடுத்து தாராளமாக விற்று வாங்கிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டம் செய்கிறதுக்கு முன்னைக்கே நம்ம அங்கே பதிவு பண்ணிடுவோம். இங்கே இவ்வளோ செய்ய போகிறோம், ஒரு நாளைக்கு இவ்வளோ அறுக்க போகிறோம், அது வாங்குறதுக்கு அவங்களும் தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அது ஒரு இஷ்யூவே இல்லை. அக்ரிகல்ச்சர் லைன் கஷ்டம்னு இல்லை, நீங்கள் கணக்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். உலகமே ஆக்சுவலி ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏன் ஏஐயும் ஃபார்மிங்கும் ஒன்றா செய்யக்கூடாது? அதாச்சும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல